அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ரவையை வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரவையை பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. எவ்வளோ நல்லா வறுக்கமோ கேசரி அந்தளவுக்கு சூப்பராக வரும். ஒரு கிளாஸ் பாலுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ரவையில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் சீனி சேர்த்துக்கிடுவோம். இப்போது ரவையில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கேசரி கலரு கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கேசரிக்கு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். நான் அதுக்கு 4 ஸ்பூனு நெய் சேர்க்குறேன். நெய் நிறைய ஊற்றணும், அப்போ தான் கேசரி நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூனு வாசனை இல்லாத ஆயிலை சேர்த்துக்கிடுவோம். அது சேர்த்து நல்லா ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம முந்திரியை சேர்த்து இது நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ திராட்சை சேர்த்துக்கிடுவோம். திராட்சை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், கேசரி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. வாயில் போட்டாலே கரைஞ்சிரும், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching. Subscribe and follow Bangalore Nelly, Rusi and Instagram.